MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8108022500. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அமித்ஷா அவர்கள் வந்தாரு, கூட்டணி அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் பெருசா ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடு அப்படின்றது எதுவுமே பெருசா பார்க்க முடியலையே. கூட்டணி அறிவிச்ச தடாலடியா உடனே கட்டி புரண்டு பெறலாம் முடியாது. காலம் செல்ல செல்ல இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும். பலமான கூட்டணி என்று ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை தோல்வி முகத்தை காட்டச் செய்யும். எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடைசி வரைக்கும் இருப்பாரான்றது தெரியல, பொறுத்திருந்து பாருங்கன்னா இரண்டுமே எதிரும் புதிராமே. இதெல்லாம் அரசியல் களத்தில் சர்வசாதாரணம். இதை வைத்து ஒரு அரசியல் கணிப்பு நாடகத்துல நடத்தவே முடியாது. 2-3 தடவை பேசுறீங்க, ஆனா கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கான்னு கேட்டா நேற்று தெளிவா எங்க மாநில தலைவர் திரு நயினார் அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? எங்கள் கூட்டணி வெல்லும், எடப்பாடி தலைமையில் இங்க ஆட்சி அமையும் சொல்றாரு. இந்த பக்கம் அதிமுக, பாஜக, இது தவிர்த்து இன்னும் எந்தெந்த கட்சிகள் இதுல இருக்காங்க? இது கூட்டணிக்குள் கூட்டணி. இப்போ கூட்டணிக்குள் கூட்டணி. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நாம் தமிழரையும் நீங்க எதிர்பார்த்தீங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கணும், எல்லாரும் ஒன்னா நிக்கணும்ன்றதுலதான் விஜய் அவர்களையும் அழைக்கிறீங்க அப்படின்னு நாம் தமிழர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. திமுகவுக்கு எதிரான சக்திகள் எல்லாம் ஒன்றிணைன்னு சொன்னாங்க. நான் முடியாதுன்றாரு. திரும்பவும் நான் 6% 8% ஓட்டு வாங்கி என் வேட்பாளர்களெல்லாம் தெருவில் நிப்பாட்டுவேன். ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டு நான் தனியாக நிற்பேன். என் அமைச்சர்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். நியாயம் தானே? இருக்கட்டும், அது வரைக்கும் உன்னை சுற்றி வந்தவன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் அவரை கூப்பிடணும்? திமுக ஆட்சியை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் நீ எங்க கூட வா. இல்ல இவ்வளவு நேரம் சீமான் அவர்களை விமர்சனம் செஞ்சீங்க. ஒருவேளை அவர் கை கோர்த்துட்டாருன்னா அவர் சீமான் வல்லவர், நல்லவர், நாளும் தெரிஞ்சவர். ஒரு அமைப்பு ரீதியான ஒரு விஷயத்தை செய்கிறப்ப இந்த தேர்தலுக்குள்ள நாம் தமிழர் வந்தான்னா, விஜய் வந்தான்னா, ராமசாமி வந்தான்னா, கலாட்டா சேனல் வந்தான்னா எல்லாரையும் கட்சியா டெல்லியில ஊழலுக்கு எதிரான ஆட்சி அமைப்போன்னு சொன்னாரு கெஜ்ரிவால். ஆனா அது முடியல. ஏன்னா அவங்க கிட்ட சித்தாந்தம் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சித்தாந்தம் இருக்கு, அது திராவிட சித்தாந்தம். அதனாலதான் பாஜக ஆகாஷ் பாஸ்கரங்களையும் விக்ரம் ஜூச்சுக்களையும் ரத்தீஸ்களையும் உருவாக்குவது எப்படி, அவர்களை வைத்து 35,000 கோடி ஊழல் செய்வது எப்படி, பட்டியல் அடைச்சவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. சொல்லிடுறேன். கூவத்தூர் அதெல்லாம் மறந்துட்டு. கூவத்தூர் வாக்காளர்களை இல்லை, வாக்காளர் இல்ல, யார் அடைச்சா என்ன? திராவிடம் என்கின்ற விஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது. திராவிடம் என்ற பெயரில் திருட்டு இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு சொல்ற எவனும் தேசியவாதி கிடையாது. இந்திய தேசியம் இல்லாமல் ஒருத்தனும் கிடையாது. இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்களுடைய மதுரை வருகை, அப்பவும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இன்னும் நாங்க தொடர்ச்சியா செயல்படுவோம். ஆனா கடந்த முறையே அமித்ஷா அவர்கள் வந்தாரு, கூட்டணி அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் பெருசா ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடு அப்படின்றது எதுவுமே பெருசா பார்க்க முடியலையா? எதிர்ப்பு வந்துச்சா? எதுவுமே சத்தமே இல்லாம கிணத்துல போட்ட கல் மாதிரி இல்லையே. எடப்பாடி அவர்கள் பிறந்த தினம் 10 மாவட்ட தலைவர்கள் அழைச்சிட்டு போய் நயினார் நேரடியாக போய் சந்தித்து எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்லிட்டு வர்றாரு. அவங்க அதிமுக இல்ல விசேஷங்களுக்கு பிஜேபிக்காரங்க போகிறாங்க, பிஜேபியோட தலைவர்கள் இல்ல விசேஷங்களுக்கு அதிமுக வர்றாங்க. இந்த இணக்கம் இப்படி தான் ஆரம்பிக்கும். நீங்கள் கூட்டணி அறிவித்தவருமே தடாலடியாக உடனே கட்டி புரண்டு பெறலாம் முடியாது. எலெக்ஷன் 2 மாதத்தில் இல்லை. எலெக்ஷனுக்கு இன்னும் 10 மாதம் 9 மாதம் பாக்கி இருக்குது. காலம் செல்ல செல்ல இதனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கும். சமீபத்தில் வந்த சில கருத்து கணிப்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடைப்பட்ட வாக்கு சதவீதம் 1% தான் திமுக முன்னிலையில் இருக்கிறாங்க. 2 சீட்டு தான் 2 பேருக்கும் முன்ன பின்ன இருக்குது. 22 சட்டமன்ற தொகுதிகள் இன்னும் யாருக்குன்னு வெற்றி வாய்ப்பு யாருக்குன்னு நிலைபெறாத தன்மையில் இருக்குது. ஸோ இன்னும் 10 மாத காலம் டைம் இருக்குது. இன்னும் சில அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பணிகள் இருக்குது. அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒரே மேடையில் வைத்து அதன் பிறகு சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். 1வது படியிலேருந்து திடீர்னு 30வது படிக்கு போக முடியாது. 30வது படியிலேருந்து திடீர்னு 1வது படிக்கு வர முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். அதற்கான பணிகள் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பணி வெற்றியடையும். எங்கள் கூட்டணி வெல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பலமான கூட்டணி என்று ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை இந்த முறை சம்மட்டியால் அடித்து தோல்வி முகத்தை காட்டச் செய்வோம். இல்ல நீங்க அந்த கூற்று வைக்கிறீங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, விரைவிலேயே அந்த இன்னும் வருவாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க.
திமுக கூட்டணியிலிருந்தே வருவாங்கன்னா திமுக கூட்டணி உடைப்போம் அப்படின்ற ஒரு பொருள் தான் இருக்கு, அதுல வருவாங்க அப்படின்றது. ஆனா அவங்க சொல்றது இவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடைசி வரைக்கும் இருப்பாரான்றது தெரியல, பொறுத்திருந்து பாருங்கன்னா இரண்டுமே எதிரும் புதிராமே. இதெல்லாம் அரசியல் சார். நாங்கள் ஒன்று பேசுவோம், அவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த அவங்க ஒன்று பேசுவாங்க, இவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த இவங்க ஒன்று பேசுவாங்க. இதெல்லாம் அரசியல் களத்தில் சர்வசாதாரணம். இதை வைத்து ஒரு அரசியல் கணிப்பு நாடகத்தில் நடத்தவே முடியாது. நீட் அண்ட் கரெக்டாக டெல்லியில் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டது, இது சென்னையில் அறிவிக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி இதுலயே இன்னும் குழப்பம் என்னன்னா 2-3 தடவை பேசுறீங்க, ஆனா கூட்டணி ஆட்சியா ஆட்சி அதிகாரத்துல பங்கான்னு கேட்டா நேற்று தெளிவா எங்க மாநில தலைவர் திரு நயினார் அவர்கள் தெளிவான விளக்கத்தை சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? எங்கள் கூட்டணி வெல்லும், எடப்பாடி தலைமையில் இங்க ஆட்சி அமையும் சொல்லிட்டார். வேற என்ன சொல்லணும்? அமைச்சர்கள் பாஜக அமைச்சர்கள் ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்ததுக்கு அப்புறம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் அதுதானே ஆரம்பத்தில் அமித்ஷா அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கேள்வி தொடருது. அமித்ஷா போன்ற பெருந்தலைவர்கள் வந்து இந்தியா முழுமைக்குமான அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் பொதுவாக என்டிஏ ஆட்சி அமையும் சொல்லிட்டு போறாங்க. பட் இந்த மாநிலத்தினுடைய அரசியல் போக்கு இதை தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் இருப்பது அண்ணன் நயினார் அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்களும் மிக தெளிவாக கூறிவிட்டார். எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமைக்கும், எங்கள் கூட்டணி வெல்லும் சொல்லிட்டார். இப்ப எடப்பாடியார் அவர்களும் தெளிவா சொல்லிட்டாரு, இங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது, அதிமுக தலைமை தான், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். இன்னைக்கு நானே சொல்றேன் சார், அதிமுக தலைமையில தான் கூட்டணி. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறார்கள். கூட்டணி ஆட்சியா கூட்டணி இல்லாத ஆட்சியா என்பது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தெளிவுபடுத்தப்படும். அப்ப அதுல இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல, பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு கிளாரிட்டி இல்ல. அப்படியே வந்து கிளியாரிட்டி இல்லைன்னு பேசுறீங்க. அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சா அவங்க தனி மெஜாரிட்டியில் போக போகிறாங்க. அறுதி பெரும்பான்மை கிடைக்காம எங்கள் சப்போர்ட்டர் தான் ஆட்சி அமைக்கணும்னா கூட்டணி மந்திரி சபை ஆக போகுது. அது எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு போல கருணாநிதி ஆட்டம் ஏமாற்ற மாட்டாங்கல்ல. சபை அப்படின்றது இங்க வந்து கிடையாது அப்படின்றாங்க. இது புதுசா ஒரு உருவாக்குவோம், ஏன் இல்லைன்னு சொல்றோம். ஆதி காலத்துல இதைத்தான் திமுக என்ன சொல்றாங்க, பேக்டோர் வழியா வர்றாங்க பிஜேபி, தமிழகத்துல கால் ஊன்ற பாக்குறாங்க அப்படி. மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி அரசு எப்போ அமைஞ்சது? முதல் முதலா கூட்டணி மந்திரி சபை மத்திய அரசாங்கம் எப்போது அமைத்தது, யார் தலைமையில் அமைத்தது தெரியுமா உங்களுக்கு? அது வரைக்கும் கூட்டணி மந்திரி சபையே கிடையாது. விபி சிங் தலைமையில் ஜனதான்னு ஒரு ஃபார்மேஷன் நடந்துச்சு. அதில் வந்து எல்லா கட்சிகளையும் உள்ளே கொண்டு வந்தாங்க, ஒரே குடையின் கீழ் ஜனதாங்கிற போர்வையில் கொண்டு வந்தாங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தாங்க. திரு மொரார்ஜி சேவர் பிரதமர் ஆனார். அதுதான் முதல் கூட்டணி அரசாங்கம்னு சொல்லணும். அடுத்து விபி சிங் தலைமையில் இருந்த முழுமையான கூட்டணி அரசாங்கம்னா விபி சிங் தலைமையில் இருந்தது தான். அப்போ பிஜேபி இருந்துச்சு, காங்கிரஸ் அல்லாத மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அரசாங்கம். அதுக்கு முன்னாடி தனிப்பெரும்பான்மை தனி கட்சி ஆட்சி தானே இருந்துச்சு. இதுவரைக்கும் இந்தியாவில் கூட்டணி ஆட்சியே அமையவில்லை, அதனால் இந்த முறையும் அமையாதுன்னு அன்னைக்கு ஒரு அரசியல் பண்ண முடியாது இல்லையா? புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம். மனிதன் பிறந்தப்போ ஆதி காலத்தில் எப்படி இருந்தான்? ட்ரெஸ்ஸே போடலை, இடதலையை கட்டிக்கிட்டான். இன்றைக்கி பேண்ட் சட்டை போடுறான், கோட்டு போடுறான், டை கட்டுறான், வேட்டி கட்டுறான். சில டிக்கெட் வந்து காட்டாயிரத்தை போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. பரிணாம வளர்ச்சி தானே. இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி கூட்டணி மந்திரி சபையும் நடக்கட்டுமே. வாய்ப்பு இருந்தால் எஸ் இருக்குமா இல்லையான்றது ஓகே, முடிவு பண்ணணும். இதைத்தானே இல்லை அவங்க அதிமுகவோட முதுகுல பாஜக சவாரி செய்ய துடிக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரி வர்றாங்கன்னு. ஆமா அப்படிதான் அப்படின்ற மாதிரி தான் அந்த பதிலா. திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் முதுகிலையும், காங்கிரஸ் முதுகிலையும், முஸ்லீம் லீக் முதுகிலையும், அதிமுக முதுகிலையும், கம்யூனிஸ்டுகள் முதுகிலையும் சவாரி செய்வது நியாயம் என்றால் நாங்கள் அதிமுக முதுகில் சவாரி செய்வது எப்படி தவறாக போகும்? அதை ஏத்துக்கணுமே அதிமுக. அதாவது மந்திரி சபையில கொண்டு வரும்போது அது தேர்தல் முடிவுக்கு பிறகு அது தெளிவுபடும் சார். இல்லை தேர்தல் நெருக்கத்தில் அது தெளிவுபடும் சார். இப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு முதுகில் சவாரி செய்வது என்றால் முதல் தளத்தில் சிபிஐ ரைடு, திருமதி கருணாநிதி அவர்களின் மனைவி திருமதி தயாளம்மாளுடன் சிபிஐ விசாரணை. அந்த சிபிஐக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம் கிரவுண்ட் ஃப்ளோரில் கருணாநிதியோட பேச்சுவார்த்தை நடத்தினாரே, அதனுடைய விளக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகமோ, திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோ, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ விலக்கி சொல்லட்டும். இல்லை அந்த காங்கிரஸே சொல்லட்டுமே. அப்படியா இங்கே நடந்துக்குது? யார் சவாரி செய்கிறா? காங்கிரஸை இந்த மதிமுக வைகோ அவர்கள் திட்டி தீர்த்தது போல ஈழப்பிரச்சனைக்கு பிறகு
யாராச்சும் ஒருத்தவங்க காங்கிரஸ் திருமாவளவன் வைகோவும் பேசுனது போல காங்கிரஸை விமர்சிச்சிருக்காங்களா? இன்னைக்கு காங்கிரஸ்க்காக திருமாவளவன் ஓட்டு கேட்கிறாரு, திருமாவளவனுக்காக காங்கிரஸ் ஓட்டு கேட்குது. எந்த தமிழர்கள் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்க காங்கிரஸ் அரசும் சோனியா காந்தி மன்மோகன் சிங்கும் துணை போனார்களோ அந்த காங்கிரசின் முதுகிலேறி சவாரி செய்யக்கூடிய திருமாவளவன்களும் அந்த காங்கிரசுடன் சவாரி செய்யக்கூடிய மதிமுக வைகோ அவர்களும் இப்ப யார் மேல சவாரி செய்யறாங்க? அப்ப தமிழினத்துக்கு துரோகம் தானே செஞ்சிருக்கிறாங்க, தமிழ் மண்ணுக்கு துரோகம் தானே செஞ்சிருக்காங்க, ஈழ மக்களுக்கு துரோகம் தானே செஞ்சிருக்கிறாங்க. துரோகம் செஞ்சதா நீங்க சொன்னீங்கல்ல, காங்கிரஸை கை நீட்டினீங்கல்ல, குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல அன்னைக்கு. இன்னைக்கு அந்த காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், எங்களுக்கு தமிழர் நலன் தான் முக்கியம், நாங்கள் கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம்னு விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சா? மதிமுக வெளியே வந்துச்சா? இல்ல நீங்க அப்படின்னா ஜெயக்குமார் அவர்களும் பிஜேபினால தான் தோத்தோம் அப்படின்னு அதை மாத்தி மாத்தி பேசுறது அப்படின்றது பார்த்துக்கிட்டே தான் இருக்கு. இதை தான் நான் சொல்கிறேன். எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியிருப்ப அவங்க வந்து விமர்சனம் வைப்பது சகஜம். ஒரு பொது எதிரியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த எதிரியை நோக்கி அந்த சந்தர்ப்பத்திற்கு அவரை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலை கொண்ட அனைவரும் ஓர் அணியில் திரள்வது தான் கூட்டணி. இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். மதிமுக காங்கிரஸை பேசுறது, காங்கிரஸ் மதிமுகவை பேசுறது. இப்போ அவர் போனதால எம்பி ஆனப்ப திமுக ஓட்டு போட்டு தான் நான் எம்பி ஆனேன், காங்கிரஸ்காரன் ஓட்டு போட்டு நான் எம்பி ஆகலை அப்படின்னு பேசுனவர் தான் வைகோ. ஆனால் அதே கூட்டணியில் தான் 2 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. திருச்சியில் துறை வைகோ ஜெயிக்கிறதுக்கு காங்கிரஸ்காரன் ஓட்டு போட்டிருக்கான். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனை ஜெயக்குமார் பேசிட்டார், முனுசாமி பேசிட்டார், சிவிசண்முகம் பேசிட்டார் அப்படி என்கின்ற குற்றச்சாட்டுகள்லாம் ஒரு எண்டு கார்டு போட்டாச்சு. இல்லை கரெக்ட் தான். இப்போ கூட்டணி அப்படிங்க இன்னைக்கு தேதியில் நம்ம எடுத்துக்கோம், இன்னைக்கும் உறுதியான கூட்டணி ஏன் அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா எல்லா கூட்டணியும் அவங்களோட தான் இருக்குது, எல்லா கட்சிகளும் அவங்களோட சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அதிமுக பாஜக இது தவிர்த்து இன்னும் எந்தெந்த கட்சிகள் இதில் இருக்காங்க? சரி, இது கூட்டணிக்குள் கூட்டணி. கூட்டணி நாங்கள் அமைத்திருக்கிறது கூட்டணிக்குள் கூட்டணி. ஓகே, ஏற்கனவே என்டிஏ கூட்டணின்னு எங்கள்கிட்ட ஒரு கூட்டணி இருக்கு. என்டிஏ கூட்டணி அதிமுகவுடன் கூட்டணியை அமைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் யார் யார் இருந்தா? பிஎம்கே இருந்துச்சு, இது டிடிவி தினகரன் இருந்தாங்க, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க, கேசி சண்முகம் அவர்கள் இருந்தாங்க, ஜான் பாண்டியன் அவர்கள் இருந்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நாங்கள் 2024 தேர்தலை சந்தித்தோம். அது என்டிஏ கூட்டணி இன்டாக்டாக இருக்கு. நாங்கள் 18% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அந்த என்டிஏ கூட்டணி இப்போ அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது. இது கூட்டணிக்குள் கூட்டணி. ஆனால் இப்போ கூட்டணிக்குள் கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கா? இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை, இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இருக்குன்னு சொன்னாங்களான்னு கேள்வி வரும். இல்லைன்னா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு நான் பேசும்போது அங்க என்னென்ன சலசலப்பு நடந்துட்டு இருக்கு? அங்க நடப்பது அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, அது கட்சி சார்ந்தும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதான் சார் சொல்றேன். வீட்டிலேருந்து வந்த பிரச்சனை கட்சிக்குள்ள வந்துருச்சு, கட்சிக்குள்ளேருந்து வந்த பிரச்சனை வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த பிரச்சனையை அவர்கள் சுமூகமாக பேசி தீர்த்து கொள்வார்கள். அது இந்த விஷயத்துக்குள்ள அன்புமணி ராமதாஸ் அவர்களோ திரு ராமதாஸ் அவர்களோ நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை அப்படி என்று இந்த நிமிடம் வரை அறிவிக்கவில்லை. இல்லை, அமித்ஷா அவர்கள் கடந்த முறை வரும்போது அவசரமாக முதல் நாளே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து உடனடியாக நான் தான் கட்சிக்கு தலைவர், அவர் செயல் தலைவர் தான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன காரணம்? என்டிஏ கூட்டணியில் வெளியேறுவதற்காக அன்புமணி ராமதாஸை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு நான் தலைவர் பதவியை எடுத்துக்கொண்டேன் ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்களா? அப்படி சொல்லல. அது உட்கட்சி பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கும் அமித்ஷா வருகைக்கும் அதிமுக கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, ஒரு இப்படியே வச்சுக்கலாம், உங்க கூட்டணிக்குள்ள அந்த கட்சி இருக்கு, ஆனா அந்த கட்சிக்குள்ளேயே இப்ப இருவேறு நிலை இருக்கு, நிறைய அது அவங்க பேசி தீர்க்க வேண்டியது அவங்க பொறுப்பு. அப்போ ஒரு பலவீனமாகறாங்க அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு பலவீனத்தை சரி பண்ணதான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பிறந்த தினத்தன்றிலிருந்து நான் ஒவ்வொரு கிராமமாக வட மாவட்டங்களில் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் நான் நடப்பயணம் செல்ல போகிறேன். ஐயாவின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த கட்சியை பலப்படுத்த போகிறேன். ஐயா ஏற்படுத்திய கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இந்த கட்சியை பலப்படுத்த போகிறேன்னு அறிக்கை விடுறாரு. ஐயாவே இல்லையே, ஐயாவை தான் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அங்க பலமே இல்லாம போயிருன்றது நான் சொல்றேன். இவரு அன்புமணி ராமதாஸை கட்சியை விட்டு நீக்கல திரு ராமதாஸ் ஐயா. அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஐயாவை கட்சியை விட்டு நீக்கல. இது இன்டர்னலாக அவங்கக்குள்ளே ஏற்படுத்திட்டு இருக்கிற சிறிய பிரச்சனை. அந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும், தீர்வு காணப்படும் நாங்கள் நம்புகிறோம். அது நீங்கள் நம்பிக்கையை மீறி அந்த பிரச்சனை இரண்டாக வெர்டிக்கலாக அந்த கட்சி உடஞ்சதுன்னா யார் தலைமையில் இருக்கிற பாமக வந்து உண்மையான பாமக, எந்த பாமக எந்த கட்சியோட கூட்டணி போகுது என்பதெல்லாம் அந்த வெர்டிக்கலாக உடஞ்சிடுச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும். இன்று உட்கட்சியில் சின்ன பிரச்சனை,
ஸோ எல்லா பிரச்சனையும் உட்கட்சியில் உறவுகளுக்குள்ள சில ப்ராப்ளம் வரும் போகும், அது களையப்படும். அதே போல இந்த பிரச்சனையும் களையப்பட்டு 2 டாக்டர்களும் ஒருங்கிணைந்து தேர்தலை சந்திப்பார்கள் என்டிஓவுடன் இணைந்து. சரி, இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க இருந்தாங்க, அதனால அவங்க இல்லைன்னு சொல்ல கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோணும். இதை தாண்டி இப்போ பாமகக்குள்ள இருக்கிற பிரச்சனை அப்படின்னு நம்ம சிலது பேசலாம். என்ன முரண்னு நினைக்கிறீங்க? அது என்ன முரண்னு 2 பேருமே வெளியில சொல்ல நமக்கு அப்படி. ஆனா கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் இன்னதுதான் இது கூட்டணி தவிர்த்து நான் பேசுறேன். இப்போ அதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள வந்து ஒரு முதலில் டாக்டர் ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. நான் வந்து கட்சி தலைமையை நான் எடுத்துக்கிறேன், நான் என் கொள்கையை மீறி முடிவு பண்ணியிருக்கிறேன் அப்படி. அடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த கிளாஸை எடுத்து அம்மாவை அடிக்க போனாங்க, முதல் நாள் நைட்டு என் காலை பிடிச்சிட்டு கணவன் மனைவியும் கெஞ்சினாங்க, செஞ்சது தவறு, அமைச்சராக்குனதே தவறுன்னு, நான் கொள்கையை மீறி இவர் அமைச்சராக்குனது தவறு, நான் எம்பி ஆக்குனது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் வந்துச்சு. நான் தலைவர் பதவியிலிருந்து அன்புமதி தலைவர் பதவியை நான் செயல் தலைவராக்கி விட்டு நானே தலைவராகிறேன் என்று முடிவெடுத்த பொழுது இந்த பிரச்சனைக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று ராமதாஸ் சொன்னாரா? இல்ல அன்புமணி ராமதாஸ் சொன்னாரா? இந்த பிரச்சனைக்காக தான் பிரச்சனை உருவாகி இருக்கிறது, இதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு வெளியில யாருக்காச்சும் தெரியுமா? அது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மட்டும் தான் தெரியும். அந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு. என்ன பிரச்சனைன்னு 2 பேரும் வெளியே சொல்லல. 2 பேருமே சொல்லாத பிரச்சனை இதுவாக தான் இருக்கும், அதுவாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு நம்ம பேசுறது நான் அதுக்கு இல்லைன்னா இப்போ அதை தாண்டியும் இப்போ அந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு ரோல் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதனால தான் அதை பேசுறாங்க அப்படின்னு. இப்போ பிளவுபடும் போது அதனால யாருக்கு ஆதாயம், என்னுடைய சரியாக பிளவுபடாது. இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியா எதிரும் புதிருமான பேச்சுக்களாக தானே இருக்கு. எல்லாம் போகும் சார். மதிமுக தோன்றிய பொழுது நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கன்சல்டேட் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 16 பேர் வைகோவுக்காக தீக்குளிச்சு செத்து போயிட்டான். அந்த 16 பேருடைய சாம்பலில் எரிச்ச சாம்பலில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு வைகோ திமுகவோட திட்டு ஸ்டாலினுக்கு வேட்டி தொடச்சி விடுறாரு. 16 பேர் உன் தலைமைக்காக செத்து போனானே, அந்த 16 பேரை நீ நினைச்சு பார்த்திருந்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு போவாரா வைகோ? இது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை கூட கிடையாது. திமுக நடந்தது 2 தலைவர்களுக்கு பிரச்சனை. நம்ம பையனுக்கு போட்டியா வந்துருவாங்கிற பயத்துல கொலைப்பழி சுமத்தி உன்னை கட்சியை விட்டு அனுப்புறதுக்கு 16 பேர் உன் மேல அபிமானம் வச்சு செத்து போயிட்டான். அதுவே இப்போ ஒன்னாயிடுச்சு. இது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, அப்பா மகனுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட், சின்ன கருத்து வேறுபாடு, அது தீர்த்து வைக்கப்பட்டுரும். இவங்க 2 பேரும் யார் சொன்னா கேட்பாங்க? திருமதி சரஸ்வதி ராமதாஸ் சொன்னா கேட்பாங்க. அவங்க பேசி முடிச்சு வச்சிருவாங்க, நாங்கள் நம்புகிறோம். இப்போ இது தொடர்ச்சியா நிறைவா இப்போ நாம் தமிழரையும் நீங்க எதிர்பார்த்தீங்க. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கணும், எல்லாரும் ஒன்னா நிற்கணும்ன்றதுல தான் விஜய் அவர்களையும் அழைக்கிறீங்க அப்படின்னு. நாம் தமிழர் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இல்லை அது கிடையாது அப்படின்றது. அது ஒரு பின்னடைவா இருக்குமா பாஜகவுக்கு? சார், நாம் தமிழர் கூட்டணிக்கு வரணும்னு யார் கூப்பிட்டா? நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னாரு. இருக்கட்டும், திமுகவிற்கு எதிரான சக்திகளெல்லாம் ஒன்றிணைன்னு சொன்னாங்க, நான் முடியாதுன்றாரு. திரும்பவும் நான் 6% 8% ஓட்டு வாங்கி என் வேட்பாளர்களெல்லாம் தெருவில் நிப்பாட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தா எடுத்துக்கிட்டோம். கொள்கையோட நிற்கிறோம். நான் கொள்கை என்ன சார் கொள்கை? அரசியலில் வந்து கொள்கை தமிழ் தேசியத்து கொள்கையை எடுத்து ஓன் கொள்கை நீ திரும்ப சொல்ற சார். ஒரு 15 சீட்டு நின்று இந்த கூட்டணியில் சீமா நின்னார்னா உனக்கு ஒரு 10லேருந்து 12 எம்எல்ஏ கிடைப்பான். அப்போ உன் கொள்கையை எளிய மக்கள்கிட்ட கொண்டு செல்றதுக்கு உனக்கு அரசு அதிகாரம் இருக்கும். நீ 8% ஓட்டு வாங்கிட்டு நான் தேர்தல் கமிஷனில் பதிவு பெற்றுட்டேன், நான் இப்போ வளர்ந்துட்டேன்னு கேம்ப்ளான் விளம்பரமாட்ட சொல்லிக்கிட்டு உன்னை நம்பி வரக்கூடிய தொண்டர்களையும் வேட்பாளர்களையும் நடுரோட்டில் நிப்பாட்டிட்டு நீ பாட்டிக்கு சுகபோகமாக இம்போர்ட்டட் காரில் ஊர் பயணம் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அவன் உன்னை நம்பி வந்தவன் நட்டாத்தில் தான் நிற்கணும். அவனுக்கு ஒரு அரசியல் பதவி வேண்டும். அவனுக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட ஜெயிக்க வைக்க முடியாத ஒரு கட்டத்தில் இருந்துக்கிட்டு நான் தனியாக நிற்பேன் என் அமைச்சர்லாம் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கான். சீமான் சொல்கிறாரு, ஏன் அமைச்சரவையில் அமைச்சராக வரக்கூடியவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கான். நியாயம் தானே? இருக்கட்டும், அது வரைக்கும் உன்னை சுற்றி வந்தவன், உன்னை நம்பி வந்தவன். இவர் சார் அடுத்த தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அரசியல்வாதிகளை இம்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு திமுகவில் பெயிண்டை பார்த்துக்கிட்டு ஒருத்தர் சுற்றுறாரு, மிஸ்டர் ராஜீவ் காந்தி இங்கேருந்து போனவர் தான், கல்யாண சுந்தரம் இங்கேருந்து போனவர் தான்,
இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் ஆட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை தான் நாம் தமிழர் என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டணிக்குள்ள வந்தா மற்ற கட்சிகளை போல ஆயிரும். நாங்க இன்னைக்கான இது இல்ல, இன்னைக்கு திராவிடம் அப்படின்னு ஒரு அரசியல், திராவிட மாடல் இதெல்லாம் நம்ம பேசுறோம். இதெல்லாம் மாற்றா ஒரு அரசியல் களத்தை உருவாக்கணும். அது தமிழ் தேசியமா இருக்கும். இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு தமிழ் தேசியம் எனக்கு அப்புறமாவது நடக்கும். தமிழ் தேசியம்னா கோவையில குண்டு வெடிப்பு நடத்தி 120 பேர் செத்து போனானே, அந்த குண்டு வெடிப்பு குற்றவாளியை அப்பன்னு சொல்றதுதான் தமிழ் தேசியமா? ஒரு காஷ்மீர் அழைச்சிட்டு வந்துட்டு இங்க மீட்டிங் போட்டாரு, அதுதான் தமிழ் தேசியமா? எது சார் தமிழ் தேசியம்? தமிழர்களை ஆளணும், தமிழர்களை ஆளட்டும். நீ ஏன் வந்து கோவை பாட்ஷா வந்து அப்பன்னு சொல்லிட்டு அவன் இறுதி சடங்கு போனேன், அவன் 120 பேர் கொண்டானே, அந்த 120 பேர் தமிழன் இல்லையா? இதுதான் தமிழ் தேசிய அரசியலா? காஷ்மீர்ல யாசின் மாலிக்ங்கிற ஒரு குற்றவாளியை ஒரு தீவிரவாதி அழைச்சிட்டு வந்து நீ மீட்டிங் போட்டிய, இதுதான் தமிழ் தேசியமா? இந்த அடிப்படையில் செல்லுங்கள், கைகோர்த்துக் கொள்ளுங்கள், தமிழர்களுக்கு அழைச்சிட்டு செல்றதா தமிழ் தேசியமா? இல்ல அப்படி பேசினா எல்லா கட்சியுமே பேசலாம். பாஜக மணிப்பூர் மறந்துருச்சா அப்படின்றது கேட்க. மணிப்பூர்ல என்ன செய்யல? மணிப்பூர்ல சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு தீவிரவாதியை கையும் களவுமா பிடிக்கிறாங்க, துப்பாக்கியோட மிலிட்டரி போய் பிடிக்கிறான். அவனை மீட்பதற்கு அங்கு உள்ள பெண்கள் ராணுவத்திற்கு முன்னாடி இருந்து விரட்டுறாங்க. ராணுவம் கையறு நிலையா இருந்து குற்றவாளியை விட்டு அவன் ஆயுதத்தை மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்தாங்க. அங்க நடக்கிற பிரச்சனைகள் இவருக்கு தெரியுமா? அங்க கோகோ பயிரிடப்படுகிறது, அந்த கோகோவில் இருந்து கொக்கைன் பிரிக்கப்படுகிறது. அதனுடைய மிகப்பெரிய இன்டர்நேஷனல் மார்க்கெட். பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மலை காடுகளில் விளைவிக்கக்கூடிய கோக்கைன் பயிர்கள் பல லட்சம் ஏக்கர்கள் அழிக்கப்பட்டன. அதை செய்வது அந்த மலையில் வாழக்கூடிய மக்கள். அவர்கள் பர்மாவிலிருந்து வரக்கூடியவர்களும் சீனாவிலிருந்து வரக்கூடிய போதை மாஃபியாக்களை அவர்கள் உற்சாகப்படுத்த, அவர்கள் இங்கே விளைவிச்சுக்கிட்டோம், போதையை மாற்றி இவன் கொடுத்துருவான். அது அழிஞ்சு போச்சு, அந்த தொழில் நசுங்கி போச்சு. அந்த தொழில் நசுங்கி போனதுக்கு அப்புறம் அவன்லாம் புறப்பட்டு வர்றாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கானோ, ஒரு உயர்நீதிமன்றம் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை ஜட்ஜ்மெண்ட்னு கூட சொல்ல முடியாது, இதை ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றாங்க. இவங்களையும் பழங்குடியின பட்டியலை சேர்க்க முடியுமானா ஆய்வு செய்யுங்கன்னு சொல்றாங்க, ஒரு பைண்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அதற்கு நீ இவ்வளோ பெரிய போராட்டத்தை ஒரு குரூப் முன்னெடுக்குதுன்னு சொன்னா அதுல இருக்கிறது ஜாதி பிரச்சனையா, மத பிரச்சனையா, போதைப்பொருள் பிரச்சனையா என்பதை இங்கே மணிப்பூரை பற்றி தமிழ்நாட்டில் வாய் அளக்கக்கூடிய எவனுக்கும் தெரியல. மத்திய உள்துறை அமைச்சர் 5 நாள் போய் உட்காந்து அங்கே பிரச்சனை தீர்த்து பார்த்தாரு, தீர்க்க முடியல. தான் கட்சி ஆட்சி நடக்குது, அந்த ஆட்சியவே கலைச்சிட்டு ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு நாட்டு பிரச்சனை, ஒரு மாநில பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள 3 நாடுகளின் கைவண்ணம் இருக்கு. 3 நாடுகளை சேர்ந்தவர்கள் அங்க உள்ள இருக்காங்க. அவன் ஆயுதம் தர வேண்டிய இடத்துல, அவன் ஆயுதம் தர்றான், அவன் பணம் தர்றான், அவன் போதை மருந்தை கடத்துறான். இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய அதிகாரத்தை தானே மக்கள் வந்து சார், அது அந்த அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்ததனால் ஏற்பட்ட பின்விளைவுகள், இந்த பின்விளைவுகளை சரி செய்வதற்கான அத்தனை விஷயங்களையும் இந்திய அரசு நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் மிக விசாலமாக செய்து கொள்ள. அதுதான் சொல்றேன். இப்ப நாம் தமிழர்னு பேசும்போது இந்த விவகாரத்தை பேசுறாங்க சார். தமிழர்களுடைய அந்த இடமானது ஆக்கிரமிக்கப்படுது, அவங்க எல்லாம் வெளி தள்ளப்படுறாங்க. இது எல்லாம் நாம் தமிழர்ல சீமானவர்கள் பேசுறாரு. டெல்லியில பாஜக ஆளக்கூடிய இடத்துல தமிழர்கள்லாம் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, அவங்களுடைய வீடுகள்லாம் இடிக்கப்படுது, அதை பேசுறாரு. ஆனா இதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சீமானவர்கள் மேல இருக்கு, அவர் ஏன் தமிழ் தேசியம்னா என்னன்றதெல்லாம். அப்ப திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் அவரை கூப்பிடணும்? சார், எனக்கும் தெரியும், அண்ணன் நயினார் அவர்களுக்கும் தெரியும். நாங்கள் இந்த தேர்தலின் அடிப்படையாக மட்டும் பார்ப்பது, உன் தமிழ் தேசியத்தை தலையில் சுமந்து கொண்டு அதற்கான ஒரு பிரிவினைவாத அரசியலை முன்னெடுத்து போவது அது வேற உன் கொள்கை. இப்ப நீ திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? திமுக ஆட்சியை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் நீ எங்க கூட வா, திமுக ஆட்சியை அகற்றி விடுவோம், திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒன்றிணைக்க வேண்டும். அதற்காக திரு நயினார் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இல்ல இவ்வளவு நேரம் சீமான் அவர்களை விமர்சனம் செஞ்சீங்க, ஒருவேளை அவர் கை கோர்த்துட்டாருன்னா அவர் சீமான் வல்லவர் நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் அப்படி கிடையவே கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு விஷயத்தை செய்கிறப்ப, இந்த தேர்தலுக்குள்ள நாம் தமிழர் வந்தான்னா, விஜய் வந்தான்னா, ராமசாமி வந்தான்னா, கலாட்டா சேனல் வந்தான்னா எல்லாரையும் இல்ல சார், உங்களுக்கு கூட ஒரு 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, நீங்களும் எங்க கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சா உங்களையும் திட்ட மாட்டோம், விஜயும் திட்ட மாட்டோம், நாம் தமிழரையும் திட்ட மாட்டோம். இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ஃபார்வேர்டு வந்ததுக்கு அப்புறம் நான் என் அரசியல் கொள்கையை நான் எடுக்கிறப்ப அவரு விமர்சனம் பண்ணுவார்,
அவர் அரசியல் கொள்கை அவர் எடுக்கிறப்ப அவர் விமர்சனம் பண்ணுவார். இது இல்ல அதுதான் கேட்குறேன். நான் அதுதான் ஆரம்பிச்சேன் உங்ககிட்ட. நாம் தமிழர் வந்து வராதது ஒரு பின்னடைவா அப்படின்னு. பின்னடைவெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். 8% வாக்கு வாங்கினாரா சார் 2024? அதுதான் அவருடைய சேச்சுரேட்டட் ஸ்டேஜ். இந்த தடவை அப்படி நடக்காது. இந்த தடவை அவர் ஓட்டில் விஜய் தனியாக நின்னார்னா 4% ஓட்டை ஆட்டையை போட்டுருவார். விஜய் நாம் தமிழர் ஓட்டை காலி பண்ணுவார். விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை காலி பண்ணுவார். பாஜக ஓட்டை காலி பண்ணிடுவார். ஏனென்றால் நாங்கள் சித்தாந்தவாதிகள், நாங்கள் நேஷனலிஸ்ட், நாங்கள் நீட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் தான் பிஜேபிக்கு சப்போர்ட்டரா இருக்காங்க. அவங்களும் சித்தாந்தம் வச்சிருக்காங்க. திமுக கிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டுல பாஜகனால ஜெயிக்க முடியாது. மற்ற மாநிலங்கள் இல்ல. டெல்லியை நீங்க சொன்னீங்க. டெல்லியில வந்து ஊழலுக்கு எதிரான ஆட்சி அமைப்போன்னு சொன்னாரு கெஜ்ரிவால். ஆனா அது முடியல. ஏன்னா அவங்க கிட்ட சித்தாந்தம் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு சித்தாந்தம் இருக்கு. அது திராவிட சித்தாந்தம். அதனாலதான் பாஜக திருட்டு சித்தாந்தம். திருடுவது எப்படி? அரசியலை தொழிலாக மாற்றி தொழில் செய்வது எப்படி? ஆகாஷ் பாஸ்கரங்களையும் விக்ரம் ஜூச்சுக்களையும் ரத்தீஸுகளையும் உருவாக்குவது எப்படி? அவர்களை வைத்து 35,000 கோடி ஊழல் செய்வது எப்படி? சர்க்காரியா கமிஷன் ஊழல் விசாரணை செய்து குற்றம் சாட்டு நிரூபிக்கப்பட்ட பிறகு இந்திரா காந்தியின் காலில் விழுவது எப்படி? திருட்டு சித்தாந்தத்தை இங்கே விதைத்திருக்கிறார்கள். அது ஆழமாக வேரூன்றி போய்விட்டது. மக்களையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க. மக்களுக்கும் பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. பட்டியல் அடைத்து மக்களை தேர்தல் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை பட்டியல் அடைத்து வைத்து ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டாங்க. முன்னாடி திருமங்கலம் பார்வான்னா இப்போ வந்து ஈரோடு கிழக்கு ஃபார்முலா. மக்கள் எல்லாம் பட்டியலை கொண்டு வந்து அடைச்சிட வேண்டியது. பட்டியல் அடைச்சவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சொல்லிடுறேன். கூவத்தூர் அதெல்லாம் மறந்துட்டு. கூவத்தூர் வந்து வாக்காளர்களை இல்லை. வாக்காளர்களை எனக்கு அடைச்சி வச்சாங்களா? கூவத்தூர்ல தன் ஆதரவாளர்களை எம்எல்ஏக்களை அடைச்சி வைத்தார்கள். அது சரி. அது எந்த மாநிலத்தில் நடக்கல? எந்த கட்சி நடக்கல? காங்கிரஸ் செய்யலையா? கர்நாடகத்தில் எம்எல்ஏ தூக்கிட்டு போய் தெலுங்கானால வைக்கலையா? எந்த கட்சி செய்யல? எந்த அரசியல் கட்சி செய்யல? எந்த மாநிலத்தில் நடக்கல? அது வாக்காளர்களை பற்றி நான் பேசுறேன். வாக்காளர்கள் பொதுஜனத்தை கரெக்ட் பண்ணி பட்டியல கொண்டு அடக்கி வச்சு 1000 ரூபாய் பணம், கரிசோறு, குவார்டர். இதனில் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அந்த பட்டியல வச்சு டிவி வச்சு உதயநிதி படத்தை போட்டான். அவன் காதுல ரத்தம் வழிய ஓடியான்ட்டான். ஏண்டா ஓட்டு போட சொல்லுங்கடா, போடுறோம், பணம் கொடுங்கடா வாங்கிக்கிறோம், சாராயம் கொடுங்கடா குடிக்கிறோம், எதுக்குடா உதயநிதி படத்தை போடுறீங்க, எங்களை கொல்றீங்கன்னு சொன்னான். இப்படிப்பட்ட கேவலமான விஷ விதையை சித்தாந்தம் என்கின்ற பெயரில் தமிழக மண்ணில் விதைத்திருக்கிறார்கள். அந்த சித்தாந்தம் 60 ஆண்டுகளாக புறையோடி போயிருக்கிறது. அது ஒரு கேன்சர் வியாதி போல பரவி இருக்கிறது. அதை வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறிவதற்கு பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும். ஆனா அதை வச்சே நான் வந்து இங்க ஜெயிச்சிட முடியும். இந்திய தேசியத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் சார் இப்ப நான் வந்தேன், நீங்க இங்கிலீஷ்ல என்ன உட்காருன்னு சொன்னா எப்படி சொல்லுவீங்க? ப்ளீஸ் சிட் டவுன். இன்னொரு வார்த்தை, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். நான் சீட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போடுவேனா? தயவு செஞ்சு உங்கள் சீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதான தமிழ் அர்த்தம். நேரடியான தமிழ் மீனிங், நேரடியாக தமிழ் படுத்து. இன்டைரக்ட் மீனிங்னா உங்கள் சீட்டில் உட்காருங்க, அதான சொல்ல வரீங்க. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்னா என் சீட்டை தூக்கி தள்ள வச்சு நான் வீட்டுக்கு போட்டேன், காரில் வச்சு எடுத்துக்கிட்டு. அப்படி தானே மொழிபெயர்த்து ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றிய அரசு சொல்கிற எவனும் தேசியவாதி கிடையாது. இந்திய தேசியம் இல்லாமல் ஒருத்தனும் கிடையாது. இல்ல அதை வச்சே நாங்க இங்க வந்து தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக அழகிய தமிழில் பேசி எதுகை முனையில் பேசி இந்த அவர்களின் மொழிவெறியையும் இனவெறியையும் தூண்டி ஒரு புறையோடி போன ஒரு கேன்சர் வியாதி போன்ற ஒரு சித்தாந்தத்தை தமிழக மக்களிடையே விதைத்து விட்டார்கள். அதை இந்த 2021 2024 2026 சாய்க்க முடியாது. அதற்கு காலம் எடுக்கும். அந்த கால கெடுவை தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டு தேசியத்தை இங்கே விதைத்து தேசிய மனநிலையில் அவர்களை மாற்றி அவர்களை எங்கள் பக்கம் மாற்றுவதற்கான வேலையை தான் 26 செய்ய போகிறோம். இந்த விஷம் விதைக்கப்பட்டிருக்கு தமிழ் மண்டல. திராவிடம் என்கின்ற விஷம் விதைக்கப்பட்டிருக்கிறது. திராவிடம் என்ற பெயரில் திருட்டு இங்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இதை வேரடி மண்ணோடு நீக்கணும். அதற்கான முயற்சியை தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எங்கள் சாணக்கியர் அமித்ஷா அதற்கான முன்னெடுப்பை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். வடகிழக்கு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் 20 ஆண்டுகளாக இருந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை தூக்கி எறிந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அமித்ஷா என்ற சாணக்கியர் உருவாக்கிய அரசியல் நிலைப்பாடு. உத்தரப்பிரதேசத்தில் 2 முறை வெற்றியை பெற்றிட்டாச்சு. 3வது முறை வெற்றியை ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கிறோம். மேற்கு வங்கத்தில் அங்கு ஒரு பாய்சன் செடி வளர்ந்துருச்சு.
கம்யூனிஸ்ட் என்கின்ற சித்தாந்தத்தை அவர்கள் விதைத்த விந்துக்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அதே விஷயத்தை மேற்கு வங்கத்தில் ஒரு மம்தா பானர்ஜி என்கின்ற ஒரு வெறி பிடித்த மனுஷி ஒரு விஷயம் அங்கேயும் அடிக்கணும் ஒன்றா செஞ்சுக்கிட்டே வரோம். ஸோ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிடத்தை வேற இருக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி திராவிடம் என்கின்ற பெயரில் விதையை விதைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வேற இருக்கணும். திராவிடன் இங்க ஒரு பாட்டி சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ற பெயரில் விதையை விதைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வேற இருக்கணும். ஸோ அதுதான் இந்த முறை நடக்கும் அப்படின்றதுல உறுதியா நம்புறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க, தொடர்ச்சியா பேசலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Sivaraj College of Hotel Management and Catering Technology, Salem. Contact 8110802500. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile.